அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன. வக்ரத்தில் மகர ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்காரு. இந்த பயிற்சியின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. இதுவும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்காரு. இந்த காலகட்டங்கள்ல கும்பராசினியர்களுடைய வாழ்வில் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறார். எனவே ஒரே சனி விலகி ஜென்ம சனியாக சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. சனி சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. பொருளாதாரம் திருப்தி அளிக்கும் என்றாலும் பற்றாக்குறையால் பகல் இரவாக பாடுபட வேண்டி இருக்குங்க. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சாரத்தில் மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சஞ்சரிக்க நேரிடும் என்று பார்க்கும்போது டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாருங்க. இதன் விளைவாக உடல் நலத்துல அதிக கவனம் தேவைங்க. மனக்குழப்பங்கள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த வகையில் சிலருக்கு ஏமாற்றங்கள் வரலாங்க. பொல்லாதவர்களை விட்டு விலகி நல்லவர்களோடு இணைந்து செயல்பட்டால் உள்ள மகிழுங்க. சம்பவங்கள் நிறைய சந்திக்கலாங்க. பிள்ளையில் அல்லல் பட்டு அதற்கு பரிகாரங்களை தேட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க. அதனால இது மாதிரியான தருணங்கள்ல உங்களுடைய கருத்தை மருத்துவர்களிடம் திணிக்க வேண்டாங்க. பாசஸ் த ரைட் என்ற கொள்கையை எப்பொழுதும் பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் உங்களுடைய கருத்துக்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் யாரிடமும் திணிக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பல பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்குங்க. மிக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. உடன்பிறப்புகள்ல வழியில் இருந்த விரிசல்கள் அகல இருக்குதுங்க. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையுங்க. முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. விரதங்களும் வழிபாடுகளும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க. சனியினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால கல்யாண முயற்சிகள்ல இருந்த தடங்கல்கள் அகல இருக்குது. பக்குவமாக பேசி பாராட்டை பெறுவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்களும் வரலாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்ற இருக்கீங்க. ஏற்றுமதி வணிகம் மற்றும் பங்கு சந்தைகளில் ஈடுபடுபவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. சனி பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால கர்மஸ்தானம் பலப்படுதுங்க. எனவே பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. சக பணியாளர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாங்க. தொழில் நடத்துபவர்களுக்கு போதிய மூலதனம் இல்லாமல் புதிய பங்குதாரர்களை சேர்க்க விரும்புவீங்க. நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் கூட இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல சற்று எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது நல்லது. வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிங்க. ஏன்னா ஜென்மசனி காலத்தில் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஜென்மசனி சஞ்சார காலத்தில் மேலே என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது வீண் அலைச்சல்கள்ல இருந்து விடுபட இருக்கீங்க. நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. செல்வந்தர்களுடைய ஒத்துழைப்போடு திடீர் திருப்பங்களை காண இருக்கீங்க. செல்வ நிலை உயருங்க. சேமிப்பு கரைகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமா சனி பகவானுடைய ஜென்மராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது பல மடங்கு விலை உயர்ந்து அதன் விற்பனை மூலம் வரும் தொகையை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்ய இருக்கீங்க. மட்டுமில்லாம கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்குங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பணவரவு திருப்தி தருங்க. குடும்பத்தில் பிரிந்தவர்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருந்த சொந்த ஊருக்கு திரும்ப இயலாதவர்களுக்கு கூட அதற்கான வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளுடைய திருமணம், பெற்றோர்களுடைய மணி விழாக்கள் போன்றவை நடைபெறுங்க. சுப நிகழ்ச்சிகள் பலவும் நிகழ இருக்குது. இந்த நேரத்தில் சொந்த வீடு வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல இடமோ வீடோ அல்லது விவசாய நிலமோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.
கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த ஜென்ம சனி சஞ்சார காலத்தில் மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்குங்க. இளைய சகோதரர்களோடு இணைந்து ஒரு சில காரியங்கள் கை கொடுங்க. பெற்றோர் வழியில் இருந்த மன வருத்தங்கள் மாறுங்க. சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்குங்க. வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்ற உங்களினுடைய கனவு நனவாக போகுதுங்க. விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இருக்காங்க. இவ்வளவு நாட்களாக அவர்களால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடன் கைகோர்த்து உங்களுக்கு உறுதுணையாக அமைய இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் 2 முறை குரு பயிற்சி நிகழ்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் வக்ர காலத்தில் கடகராசிக்கு குரு செல்கிறாரு. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் அமைதி குறையுங்க. ஆதாயமும் குறைவாகவே இருக்குங்க. கொள்கை இப்போது செயல்பட இயலாது. வரவை காட்டிலும் செலவு கொடுங்க. வழக்குகள் பஞ்சாயத்துக்கள் என்று வந்து கொண்டே இருக்குங்க. எதையும் யோசித்து செய்வது நல்லது. மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் ஏராளமாக நடைபெறுங்க. பிள்ளைகளால் பெருமைகள் சேருங்க. வசதி வாய்ப்புகள் பெருக. புதிய யுக்திகளை கையாள்வீங்க. நீடித்த நோய்களும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. தகவல் தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீங்க. மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உருவாகும். கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவான் உச்சம் பெறுவது அதன் பார்வை பலனால் நன்மைகள் கிடைக்குங்க. தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கடந்த சில மாதங்களாக வருடங்களாக தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள், தொல்லைகள் எல்லாம் ஏற்பட்டதோ அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு பயிற்சியா இந்த சனி பகவானுடைய ஜென்ம சனி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சனி பகவானுடைய ஜென்ம சனி சஞ்சார காலத்தில் மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சஞ்சரிக்க நேரிடும் என்று பார்க்கும்போது இந்த சனி பயிற்சியின் விளைவாக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. வீடு மாற்றமும் இடமாற்றமும் திருப்தி தருங்க. கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்பட்டால் மன அமைதி கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய உயர் படிப்பின் விளைவாக வேலையில் நிமித்தமாகவோ வெற்றி உண்டுங்க. உடன் பிறந்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க. உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காதுங்க. வழிபாட்டின் மூலம் வளர்ச்சியை சுட்டி கொள்ளலாம் என்பதால் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடு நன்மையை வழங்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவான் சந்நிதியில் கவசம் பாடி வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக தேனி அருகில் உள்ள குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரரை வழிபட்டு வந்தால் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.